என்ன தீபா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பாப்பா நல்லா இருக்காங்களா? சரி, என்ன வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப பேஸ்மெண்ட்ல ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னார் மேஸ்திரி. ஏன்னா இது வந்து இப்போ வந்து அவங்க சப்போர்ட் இல்லாம கட்டி இருக்கிறாங்களா. ஆனால் அது வந்து மழை ரொம்ப பெஞ்சிச்சுன்னா காத்தாடிச்சுன்னா ஊந்துருன்னு சொல்றாங்க. அதான் இதுக்கு மேல கல் வச்சு ஹைட் ஏத்தனா பேஸ்மெண்ட் வீக் ஆகுதுன்றாங்களா? அதிகம் காசு ஆகும்னு சொல்லிருக்காங்க. அது என்ன பண்ணணும்? மொத்தம் சொல்லி வரணுமா? இன்னும் கொஞ்சம் வாங்க கட்டணும், புதுசா வருமா சொல்றாங்க. அடி பேஸ்மெண்ட்லாம் போட்டு கட்டணும்ன்றாங்க, கம்பி கட்டி. என்ன செய்யலன்னு ஒண்ணு புரியல. இப்போ என்ன ரொம்ப மோசமா உள்ள அடிலாம் ரொம்ப மோசமாயிடுச்சுல்ல? ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனா தண்ணி மழை பெஞ்சா கூட எல்லாம் போலு தான் இருக்குது ஐயா. இந்த தரால கூட போலு தான் இருக்கும். டப்பு டப்புன்னு சத்தம் வரும். இப்போ இந்த வீடு செவுரு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஓலை வைக்கிறதுக்காக வச்சு சும்மா டெம்பரரியாக வச்ச செவுரு அது. இதுக்கு மேலே இது செவுரு ஏற்றி சீட்டு கம்பி ராடு வச்சு சீட்டு போட்டால் வெயிட் தாங்காதுன்றாரு. தாங்காது ஊந்துருன்னு சொல்கிறாங்க. மழைக்கே வந்தால் பேஸ்மெண்ட் சின்ன செவுரு தான்ல. போய் பார்க்கலாமா செவுரா? 4 இன்ச் போட்டுறாங்க. ஓடு போட்டா நல்லா இருக்காது. இது மேல 6 இன்ச் கல் வைக்கணும். 6 இன்ச் கல் வைக்கணும். இது மாதிரி பில்லரு பில்லர் அழகு செவரு போட்டு கட்டினாதான் வீடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டினா செவரு வந்து வீடு நல்லா இருக்காது. வீடு ஒழிஞ்சு விட்டு கடைகாலம் சரியில்லை. அதே மாதிரி கடைகாலம் சரியில்லை. கடைகாலம் கீழே சும்மா மேலே கல் போட்டுக்கிறாங்க. மேலே கல் வச்சு அப்படியே போட்டாங்க. ஓலை கட்டத்து கட்டலாம். ஓகே ஓகே. மேலே ஓடு போட்டு ஹைட்டு 10 அடி ஹைட்டு தூக்கி கட்டினா செட் ஆகாது. செவரு தாங்காது இல்லை? செவரு தாங்காது. ஏன்னா குழந்தைங்களும் வச்சுருக்காங்க. நாளைக்கு என்ன கட்டினா நாளைக்கு தப்பாயிடும். அப்போ அப்படியே இது மொத்தத்தையும் இடிச்சு உள்ள போட்டு ஹைட் ஏற்றிட்டு அப்படியே இடிச்சு உள்ள தள்ளிட்டு சுற்றி பில்த்து கட்டி பில்த்து போட்டு டம்மி காலம் போடணும். டம்மி காலம் போட்டு பில்த்து போட்டு போட்டால் தான் வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருக்காது. சரிங்க. இப்போ அந்த மொத்தமாக இடிச்சிட்டு பெல்ட்டு காங்கிரீட் போட்டு மேலே செவுரு வச்சு சீட்டு போட்டு பூசி வேலை பண்ணி கதவு வாசக்கால் வைக்கிறது எவ்வளோ தோராயமாகுன்றீங்க இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு மொத்தம் வந்து 15 அடி நீட்டு, 16 அடி நீட்டு. ஓகே. அகலம் வந்து 18 அடி. 18 அடி 16க்கு 18 போட்டால் நல்லா இருக்கும் வீடு. கரெக்டாக எப்படி இருந்தாலும் வந்து ஃபினிஷிங் அவுட்ரு உள்ள வெளியில பூசி வாசகால ஜன்னல் தர போட்டு கொடுனா எப்படி இருந்தாலும் ஒரு 3.5 லட்ச ரூபா வரும். 3.5 லட்ச ரூபா வரும். சீட்டு கீட்டு எல்லாம் போட்டு பக்காவா மழைக்கு காற்று எது அடிச்சாலும் தாங்கும். எதையுமே ஆகாது. பக்காவா இருக்கும் வீடு. ஓகே ஓகே. ஒரு 3.5 லட்ச ரூபா ஆகுன்றீங்க. மெட்டீரியல் மேஸ்திரி கூடி எல்லாம் எல்லாமே சேர்த்து என்ன தீபா 3.5 லட்ச ரூபா வச்சுங்கறியா? இல்ல காசு வேண்டாம், நம்ம எங்க போறது ஐயா? ஏன்னா இந்த வீடு வந்து இதுக்கு மேல தாங்காது. ஏன்னா இதுக்கு மாதிரி தார் பை போட்டு நீ ஓலை போட்டா எல்லாம் எலிகிலாம் அடிச்சு போயிடுச்சு. இது 3 வருஷம் ஆகி போச்சுல. 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் எதுக்காச்சுன்னா ஓட்டக்காக தான் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஓட்டை தான். இதெல்லாம் ஓட்ட ஒழுதுன்றதா வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஓட்டை தான். அதெல்லாம் ஓட்டை தான். இதெல்லாம் ஓட்டை தான். ஆனா கட்டணது 2 வருஷம் ஒரு வீடு அப்படின்ற ஒரு இதுல இருந்தீங்க. ஆனா இதுக்கு மேல இப்ப அடுத்த மழை வந்ததுன்னா தாங்காது. இதெல்லாம் உயிர். இங்க முக்கியமா இங்கதான் நிறைய தண்ணி வருது. உள்ள இல்ல மேல இந்த சைடு அதிகமா தண்ணி. சரி, எவ்வளவு காசு வச்சுங்கிற கையில? எவ்வளவு காசு வச்சிருக்கிறேன்? இது எவ்வளவு ஆச்சு? இது காசு கடன் அடைச்சிட்டியா? இல்லையா, இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது. இந்த வீடு கட்டினதுக்கு கொஞ்சம் காசு இருக்கு. அதே முயக்கிறோம். 3 லட்சம் சொன்னா எங்க போறது? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி கட்டினாதான் வீடு வந்து கையை வைக்க தேவையில்ல. 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது கட்டி 2-3 வருஷம் திருப்பி இதை பிரிச்சு திருப்பி இதுக்கு ஒரு செலவு பண்ணி இப்போ இது கல் வச்சு கட்டினா அது நிற்காது. பேஸ்மெண்ட் சரியில்லை. ஓகேவா? அதனால் ஒரு கட்டுறது தான் கொஞ்சம் சும்மா நல்லதாக ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்றது சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அந்த பீரோ இருக்குது. இதான் மழைக்கு வந்தால் ஒழுவோம். ஒரு அம்மா ஒரு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. கேஸ் ஒரு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. கேஸு நனியம் எல்லாம் நனியம். சரி பார்க்கலாம்.
கடவுள் இருக்கிறது கடவுள் இருக்காரு, மக்கள் இருக்காரு. மக்கள் நிறைய பேர் மக்கள் ஃபோன் பண்ணி தீபா நம்பர் கேட்குறீங்க. எப்படி ஒரு 200-300 பேர் நானே கொடுத்துருப்பேன். ஆனால் யாரும் நம்பர் வாங்குறாங்களே தவிர சில பேரை தவிர மீதி பேர்லாம் வந்து ஃபோன் கூட பண்ணி பேசுகிறாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் தீபாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாக. இது வந்து அவங்க வீடு வந்து இது சரியில்லை. ஓகே, இது வந்து வீடு ரொம்ப இது வந்து ஒரு எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வீடு இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாசமா 2 மாசமா வீட்லயே ஒரு பாம்பு வளர்த்துக்கின்னு இருந்தேன். நல்ல பாம்பு. பாப்பா பிறந்த நாள் கூட எதுவும் ஆகல. ஐயா கூட இருந்தாரு, ஒண்ணுமே ஆகல. மறுநாள் காலையில ஏஞ்சி பார்த்தா பாம்பு உட்காந்து. நல்ல பாம்பு குட்டி இவ்வளவு நீட்டு. ஆனா மனுஷனுக்கு எந்த சேதாரம் பண்ணல. அந்த பயமே எங்களுக்கு திக்குன்னு அடிக்குது ஐயா. என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த பூனைக்கு இங்க கண்ணு இவ்வளவு வீங்கிருச்சு. குட்டி போட்ட பூனைக்கு இவ்வளவு வீங்கிச்சு. தேளு குத்திச்சா இல்ல எது குத்திச்சுன்னு தெரியல. ஆனா கண்ணை இவ்வளவு வீங்கிருக்கு பூனை குட்டி. ஆனா என்னமோ இருக்குது இது உள்ள பார்க்க முடியல. அதனாலதான் நாங்க வெளியே தூங்குறோம். உங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் வந்து கட்டி தரலையா வீடு? எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்ல கூட வரல ஐயா. வரலையா? எலி குண்டுலாம் கட்டிக்குது. எலிதான் குண்டு கட்டிக்குது. ஆமா, எலி குண்டு கட்டிக்குது. பாம்பு வரும். எலிக்கு தான் பாம்பு மெயினா வரும். அதாவது எலி குண்டு தான் அது. ஆமா ஆமா, எலி குண்டு, அணில் குண்டு எல்லாம் இருக்குது. ஆமா, எலி குண்டு தான். எலி குண்டு. ஆமா, எலி குண்டு தான். இதெல்லாம் அவங்க வேலைக்கு செஞ்சு. சரி சரி தீபா, பார்க்குற மக்கள் வந்து கடைசியாக தீபாவுக்கு வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த வீடு கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இது வரைக்கும் நாங்கள் யாரும் பகிரங்கமாக உதவி செய்யுங்க யாரையும் கேட்டது கிடையாது. அது நாங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா இது வந்து இப்போ கேட்காம இருந்தாக்கா நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு வீடுன்றது அத்தியாவசிய ஒரு தேவை இல்லையா? அதனால வந்து தீபா அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கா உனக்கு? இருக்குது. ஜிபே நம்பர்லாம் இருக்கா? ஜிபே நம்பர் இல்ல அதுல வந்து இந்த இந்தியன் பேங்க் தான், அது ஜிபே கிடையாது. ஆனா அவங்க போனது எதுனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிபே ஓபன் பண்ணனும்னு சொல்லி இருக்காங்க. ஓபன் பண்ண முடியுமாமா? முடியுமா? சரி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட் நம்பர், தீபாவோட அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் தரோம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஓலை வீடு வந்து ஒரு காங்கிரீட் வீடாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஃபாரினில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் 3.5 லட்சம் அப்படின்னும் போது ஒருத்தரால முடியாது. அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ வந்து அவங்க வீடு கட்டி தரது சொன்னதுக்கே எனக்கு மனசு கஷ்டம் கவுளி சொல்லுது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறவங்க குடும்பம் தான். ஏன்னா அவங்களும் ரொம்ப என்னோட மிஞ்சி அவங்க இப்பதான் கொஞ்சம் கரை ஏத்து உக்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்க என்ன பார்த்தாங்கன்னா எங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னா, உன்ன மாதிரி தான் உனக்கு நீ டபுள் அடங்கி நான் ஒரு அடங்கி. ஏன்னா நான் உன்ன மாதிரி தான் நிறைய கஷ்டப்பட்டு அனுபவிச்சு நல்லா என்னை ஏமாற்றி நிறைய பேர் எங்கள் குடும்பமே சின்னம்பனம் ஆக்கி எங்கள் 2 குழந்தைய நாங்கள் அனாதை ஆக்கி இப்போதான் நான் கொஞ்சம் ஆண்டவர் புண்ணியத்தில் கரை ஏறி உக்காந்துருக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. அதனால உன்னை என்ன வேணுமோ நான் என்னால் முடிஞ்ச போது நான் உனக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னேன்னு சொல்லி தான் இப்போ அவங்களே வந்து இப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்கனால இவ்வளோ காசு ஏன்னா இதை சரி பண்ணி பண்ணுற மாதிரி பேஸ் மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் போட்டுடலாம். அப்படித்தானே? பேஸ் மட்டும் போட்டிருந்தா பண்ணிடலாம்ல? பேஸ் மட்டும் போட்டுருந்தா பண்ணலாம். இது வந்து பேஸ் மட்டும் பண்ணலாம். சும்மா அப்படியே மேலே கல்லை வச்சு பள்ளம் கூட பெருசாக தோண்டல. ஒரு அடி கூட இவ்வளோதான் பள்ளம் தோண்டி பார்த்தோம். சும்மா ஒரு அடி கூட இல்லையா. சும்மா இப்படி கையால தள்ளிட்டு கல்ல வச்சு சிமெண்ட் போட்டாங்க. நானே பார்த்தேன். ஆமா, என்ன அப்ப கூட நான் ஒண்ணு யோசிச்சேன். இப்ப அங்க பாத்தீங்கல்லையா தண்ணி போய் அப்படியே அரிச்சு கல்லு தெரியுது. 2 நாள் கூட இன்னும் மழை நாள் வந்துச்சுன்னா அந்த சைடு இது இப்படி சாஞ்சிடும். அந்த இது சவுறு அண்ணாண்ட சாஞ்சி. சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் இருந்தது அது கொஞ்சம் இதுவா இருக்கும். சரி தீபா, இப்போ பாருங்கள் பார்க்குற மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து யூடியூபர்ன்ற முறையில் என்னால் முடிஞ்ச பங்கு நான் வந்து கொடுப்பேன். அதனால் பார்க்குற மக்கள் நிறைய பேர் நான் என்னை திட்டிலாம் வாங்கியிருக்கீங்க. நம்பர் நான் கேட்குறேன் கொடுக்க மாட்டேறீங்கன்ட்டு திட்டிலாம் வாங்கியிருக்கீங்க. ஃபாரின்லேருந்து நம்பர்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏன்னா யாராச்சும் இவ்வளோ 3 வருஷமாக கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. கவர்மெண்ட் செய்யணுன்ற நம்பிக்கையும் இல்லை. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஆமாம், நம்மளுக்கு வந்து எந்த கவர்மெண்ட்ல கூட வீடு இருக்கிறவங்களுக்கு நிலம் இருக்கிறவங்களுக்கு பத்திரம் இருக்கிறவங்களுக்கு தான் கட்டி தர்றாங்க கவர்மெண்ட்ல. நம்மளுக்கு நிலம் இல்ல பத்திரம் இல்ல இது ஆளுங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு வருஷம் தாக்கு பிடிச்சி இதோட 40 வருஷம் ஆகி போச்சு இந்த ஊர்ல வந்து நாங்க தங்கி.
ரோட்லயே ஒரு 25 வருஷம் எடுத்துட்டோம். இங்க வந்து இப்ப உள்ள வந்து அப்ப நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க. ஆமா. ஏன்னா இந்த அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றது ஐயா சொல்லுங்க. எங்க நிலைமை தலைகீழ மாறி போச்சு. அந்த மாதிரி ரோட்ல இருந்து பிச்சை கேட்டி தின்னி எங்களுக்கெல்லாம் ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கூட குடும்பம் நடத்து வேற வேற ஊர்ல போன கூட அங்க கூட எங்க வாழ்க்கை சரியில்லை, அனுபவிக்கல. பாதியிலே அறுத்து விட்டாங்க. எங்க வாழ்க்கை எங்களுக்கு 2 குழந்தை 1 குழந்தை வச்சு அனாதியா சுத்தி கணக்கு கிடக்குறோம். எங்க நிலைமை வீடு இல்லாம வாசல் இல்லாம எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டுட்டோம். எங்கனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நாங்க நினைச்சிருக்கிறோம், இந்த மாதிரி ஊர் இருந்தாலும் ஒண்ணுதான் செத்தாலும் ஒண்ணுதான், ஏதோ ஒரு நோய் வந்து கூட தாக்கி எடுத்து போட்டு நினைச்சேன். ஆனா கடல் புண்ணது எங்களுக்கு நோயும் வராது, எதுவும் வரல. கொரோனாக்கு எல்லா பேர் வீட்டுல கம்முன்னு அமுங்கிக்கானாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க வெளியே தான் சுத்தி கடந்தோம். ஏன்னா வீட்டுல அவ்வளோ பாதுகாப்பா அவங்க இருந்தாங்க. பாதுகாப்பா இருந்து கூட அவங்களுக்கு நோய் நடி வந்தது. ஆனா எங்களுக்கு வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரோட்லயே எங்க குழந்தை குட்டியை தூக்கின்னு ரோட்லயே இந்த பொண்ணு பச்சை குழந்தை இந்த கொரோனா வந்தது சொன்னது அப்ப கூட ரோட்லயே கடந்தோம். நாங்க எங்க குழந்தைக்கு எங்களுக்கு எந்த நோய் நடியும் வராம நாங்க நல்லபடி தான் இருக்கோம். ஏன்னா தெரியும் அந்த கடவுளுக்கு கூட கஷ்டப்படுறவங்க ஏற்பட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிதான் ஒரு கனவு அவங்களுக்கு அந்த மாதிரி. ஆனா எங்களுக்கு வீடு இருந்திருந்தா நாங்க எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்போம் தெரியுமா ஐயா. சரி தீபா, சரி பார்க்கலாம். ஏதாவது இந்த மழை காலத்துக்குள்ள வந்து இன்னும் ஒரு 3 மாசத்துல ஏதாவது நல்லது நடக்குதா பார்ப்போம். நானும் தெரிஞ்சவங்கலாம் கேட்டு பார்க்குறேன். முன்னாடி இருந்து பார்க்கலாமா? அப்படியே இந்த இருக்கிற வீடு அளவுக்கு அப்படியே நம்ம பின்னாடி தள்ளி காங்கிரீட் கீழே வந்து பேஸ் மட்டம் போட்டு மேலே கல் வச்சு ஷீட்டு போடணும். சரி, 3.5 லட்ச ரூபா ஆகுன்றாங்க. சரி கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. 3 லட்ச ரூபா மொத்தமாக பார்த்தது இல்லைல்ல? அது என்ன சைபர் கூட எங்களுக்கு தெரியும். அதுல மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க கிடக்குறோம். சரி, ஆனா மக்கள் நினைச்சா அவங்க உதவி பண்ணுவாங்க ஐயா. அவங்க நினைச்சா அவங்கனால முடிஞ்சது எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி மக்களே, பாருங்க, இந்த 3 லட்ச ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். உங்களால் முடிஞ்சதை தீபாவுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே கொடுத்துட்றோம். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுங்க. இந்த மழை காலத்துக்குள்ளே வந்து இந்த வீட்டை கட்டி முடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி பகிரங்கமாக நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்டதே கிடையாது. முதல் முறை கேட்குறோம். அதனால் தீபாவுக்கு பிடிச்சவங்க நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவியை சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒரு கடைசியாக நீங்கள் பண்ண போகிற உதவி, ஒரு வீட்டை கட்டி பர்மனெண்ட்டாக விட்டாக்கா அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. பாப்பா படிக்கிறதுக்கு வந்து புக்கு வைக்கிறதுக்கு அது இது ரொம்ப கஷ்டம். மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணிமணி வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு வீடு வந்து பார்த்தேன். ஆமாம். ஆனால் கடைசி உதவி தீபா கேட்குற கடைசி உதவி அந்த வீட்டுக்காக தான். ஓகேவா தீபா? சரி, பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்குதா? இருக்குது. ஏன்னா எப்படின்னா மக்களே அவங்களே சொல்லுவாங்க. எவ்வளவு வாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு தரேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்டதே இல்லை. என்னால முடிஞ்சது என்ன கேட்பேன்னா அரிசி வாங்கி கொடுங்க, தக்காளி வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா இது மேல நான் வந்து இப்ப வந்து கேட்டது வீடுக்காக. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்க கேக்குறது எனக்கு மனசு கேட்கல. எப்படி தெரியுமையா? ஏன்னா நம்ம என்ன சொந்தக்காரா பந்தக்காரா நம்மளுக்கு அவங்க உதவி பண்றதுக்கு இந்த காலத்துல சொந்தக்கார பந்தக்காரே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. பேபேன்னு மூய்க்கிறாங்க. ஐயோ ஐயா இவ்வளவு உதவி பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சொந்தக்காரங்கன்னா ரத்த பாசமே அப்படி நினைக்கிறாங்க. தெரியுமா ஐயா? ரத்த பாசமே நடிக்கிறாங்க எல்லாம். எனக்கு தெரியல. அவங்க முடிஞ்ச இருக்கும் மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ உதவி பண்ணா பண்ணட்டும், இல்லைன்னா அவ்வளவுதான். அவ்வளவு விட்டா போகுது. ஏன்னா வந்து நம்ம சம்பாரிச்சு கொடுக்கல, அவங்க வந்து முடிஞ்சா அவங்க ஹெல்ப் பண்ணட்டும், இல்லைன்னா விட்டுட்டு அவ்வளவுதான் நம்மனால சொல்ல முடியும். ஏதோ என்னால நான் என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் எப்படின்னா என் கரை ஏத்துறதுக்கு நான் பார்ப்பேன். என்னால முடிஞ்சது ஒண்ணு கூட பார்த்துட்டு கூட ஏதோ பை அது இது போட்டி கூட கொஞ்ச நாள் போனுச்சுன்னா கொஞ்சமா நானும் கூட சேர்த்து என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டேன்.
சரி 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 ஓகே பார்க்கலாம், நல்லது நடக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு நாளை யோசி. ஏன்னா இப்போ முடியுது, நம்ம கேட்கறதுக்கு நம்ம உரிமை இல்லை. மக்கள்கிட்ட போயிட்டு நீ கொடுங்க, நமக்கு என்ன நம்ம கொடுத்து வச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் உதவி பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஏழை மக்களுக்கு மக்கள் உதவி செய்ய நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நான் செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இல்லை, நான் உதவி வேணும்னு போது நாங்கள் வீடியோ போடுறோம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான டைம் இதுதான். சரியா? பயப்படாத, நல்லது நடக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, நன்றி தீபா, நன்றி நன்றி. அதே போல் அது மாட்டி தனி போல் அப்படியே கீழே வந்துடும்ல செவரு. ஆமாம், அப்போ மொத்தமாக எடுத்துடணும். மொத்தமாக எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டை மொத்தம் போடணும்ல. ஆமாம் ஆமாம், மொத்தமாக எடுத்துட்டு ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் 5 வரி செவரு போட்டால் தாங்காதுன்றீங்க. மொத்தமாக எடுத்துட்டு இந்த இதே மாதிரி இது உள்ளே கொட்டிடலாம். ம் இதே உள்ளே கொட்டிட்டு இந்த கல் அந்த மண்ணை வாரி உள்ளே போட்டு ம் ம் பேஸ் மட்டும் போல் ஒரு அடியே 1.5 அடியை போட்டு ம் ம் அதான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டினா வேஸ்ட்டு. 1.5 அடி ம் கட்டிடணும். 1.5 அடி பேஸ் மட்டும் போகணும். ஓகே ஓகே. அதான் நம்ம காலங்காலமாக இருக்கணும். ம் 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 ஆமாம். சும்மா கட்டி விட்டு பேர் போட்டு நல்லாயிருக்கும்.